வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். நம்மளுடைய தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பல விஷயங்கள் அடுத்தடுத்து அப்படின்னு திடீர்னு நடந்துட்டு இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னன்றது உங்களுக்கே நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து விலகி புதிய கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோவே பேசி வெளியிட்டுட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு திடீர் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, லதா ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி. அவங்க என்னன்னா ஒரு மக்கள் இயக்கம், மக்கள் மேடை அப்படின்ற மக்கள் இயக்கம் வந்துட்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ பேசி வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, திமுக பீரியட்ல அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் மீது ஊழல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. வழக்கு பதிவு பண்ணி இப்போ விசாரணை ஆரம்பிச்சு அது கைது வரைக்குமே அடுத்த ஸ்டெப் போக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி இன்னும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நாம் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பேசுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம், அண்ணாமலை அவர்கள் பாஜகல இருந்து விலகிட்டார். அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை பாஜகவினுடைய தலைமை ஏற்றுக்கிட்டாங்க. அவர் வந்து விலகிட்டாரு. புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன், முதல்ல இயக்கமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை வந்து கட்சியாக மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வீடியோவே பேசி இன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தாரு, விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் இந்த 17 வருட அவருடைய அரசியல் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கடந்து நெளிவு சுழிவுகள்லாம் இருந்து எப்படிலாம் கடந்து இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அரசியல் பாதையை பற்றி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ தொடங்க போற அவருடைய அரசியல் கட்சி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பேசியிருந்தாரு. மற்றபடி இவங்களை தான் நான் எதிர்க்க போகிறேன், இவங்க தான் வந்துட்டு எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்ற மாதிரி யாரையும் எதிர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல், அதாவது அதிமுக திமுக தாவேக்காவை நான் எப்படி எதிர்க்க போகிறேனோ அதே மாதிரி தான் பாஜகவும் பாஜகவையும் எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ தமிழகத்துக்கு எதிரான திட்டங்கள், எதிரான விஷயங்களை பிஜேபி கொண்டு வந்தாங்க அப்படின்னா எங்களுடைய குரல் வந்துட்டு ஓங்கி இருக்கும். அதுக்கான கட்சி தான் இது, தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய கட்சி தான் இது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அதே போல் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இடையில நட்பு இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்த டைம் அந்த 2019 2020 அந்த கொரோனா காலகட்டம் கூட வந்தது இல்லையா. ஸோ அந்த டைம்ல தான் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தது. அந்த டைம்லயே ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை கட்சிக்கு வரப்படி சொல்லியிருந்தார். அதாவது முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் தான், கட்சியினுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல தான் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தது. ஓகேவா. ஸோ அந்த டைம்ல நடந்த விஷயத்தை பத்தி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 9 வருடம் IPS அதிகாரியா இருக்கும்போது RSSஐ சார்ந்த, அதாவது RSS வாதியாக இருக்கக்கூடிய சந்தோஷ் அவர்கள் தான் அண்ணாமலை அவர்களை முதல்ல அரசியலுக்குள்ள எடுத்துட்டு வந்ததே அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அவர் மூலமா தான் அண்ணாமலை அவர்கள், சந்தோஷ் அவர்கள் RSS வாதியா இருக்கக்கூடிய சந்தோஷ் அவர்கள் மூலமா தான் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்குள்ளேயே வந்தார். ஸோ அவர் மூலமா தான் அவர் பாஜகவிலையுமே வந்துட்டு சேர்ந்து இவ்வளவு நாட்கள் பாஜகல பயணம் செஞ்சார். அவரு, அதாவது அண்ணாமலை அவர்கள் பாஜகல போயிட்டு இணையறதுக்கு முன்னாடி 2020 ஆகஸ்ட் மாதம் பாஜகல போயிட்டு இணையறதுக்கு முன்னாடி, அதுல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள், அதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கிட்ட பேசி மீட்டிங்லாம் வந்துட்டு நடந்திருக்குது. இருந்தாலுமே அண்ணாமலை அவர்கள் பாஜகல போயிட்டு சேர்ற மாதிரி ஒரு பிளான் இருந்திருக்கு. ஸோ அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் அவர்கள் ஃபோன் கால் பண்ணி அண்ணாமலை அவர்கள்கிட்ட, நீங்கள் வந்து நாம் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோம், இதில் தான் நீங்கள் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி, அங்கே போக வேணாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் அண்ணாமலை அவர்கள் பல விஷயங்களை யோசித்து பாஜகல போயிட்டு இணைந்திருக்கிறாரு. இப்போது அதுக்கான விளக்கத்தை அண்ணாமலை அவர்களே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த டைமில் கொரோனா காலகட்டம், அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்கன்னா அது தமிழக மக்களுக்கு ரொம்ப நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு அந்த காலகட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, கொரோனா காலகட்டம், அவரால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அவருக்கு அந்த டைமில் நல்லது இல்லாமல் இருந்தது. ஸோ அது ஒரு விஷயமா இருந்தது என் கண்ணு முன்னாடி. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் பாஜகல
வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் அவர்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன். அதனால நான் பாஜகவில் போய் சேர வேண்டிய ஒரு நிலை கட்டாயம் இருந்தது. ஸோ இந்த பல காரணங்களெல்லாம் நான் பாஜகவில் போயிட்டு இணைந்துட்டேன். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து நான் மன்னிப்புமே சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பேசியிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடி விஜயகாந்த் அவர்களை பற்றி என்ன அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகலாம் போய் சேர்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு 25 வயசு 26 வயசு இருக்கும்போதே அந்த டைம்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா அரசியல் மீது அவருக்கு ஆர்வம் அதிகமாக வந்தது. அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு அப்போவே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க. அந்த கட்சியில் கிட்டத்தட்ட நான் 6-7 மாதங்கள் இன்டர்னாக நான் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் அவர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவருடைய அரசியல் கட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாரு. முதல்ல ஒரு இயக்கமாக தான் ஆரம்பிக்க போகிறோம், படிப்படியாக தான் அதை கட்சியாக ஒரு அரசியல் கட்சியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக, அதாவது ஒரு செங்கலாக எடுத்து வச்சு தான் இந்த கட்சியை வந்துட்டு கொண்டு போக போகிறோம். இது வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும். அதே போல் என் கூட சேர்ந்து யாரெல்லாம் பயணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அடித்தளத்திலேருந்தே அரசியல் சொல்லி கொடுத்து நாலேஜ் சொல்லி கொடுத்து தான் இந்த கட்சி அப்படின்றது வளரப்போகுது. அதனால என் கூட சேர்ந்து பயணிக்கக்கூடியவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கட்சியில் சேர போகிறவங்களுக்கு அழைப்பு அப்படின்றதையே கொடுத்துருக்கிறாரு. அதே போல் இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்போது எம்பி எம்எல்ஏ அந்த மாதிரி இந்த கட்சியில் அடுத்தடுத்து வரப்போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே முதல்ல அப்துல் கலாம் ஐயா பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி மையம் ஆரம்பிப்போம். அந்த பயிற்சி மையத்தில் எம்எல்ஏ எம்பி அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலர் அந்த மாதிரி ஒரு பதவி இருக்கும் இல்லையா, அந்த பதவிக்கு யாரெல்லாம் வேட்பாளராக செலக்ட் செய்யப்படுறாங்களோ அண்ணாமலை அவர்களுடைய கட்சியில் அவங்க எல்லாருக்குமே அந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட பயிற்சி மையத்தில் முதல்ல அரசியல் சார்ந்து பயிற்சி வந்து கொடுக்கப்படுமா, நாலேஜ் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுமா. அதன் பிறகு தான் அவங்க தேர்தலே வந்துட்டு போட்டியிடுறதுக்கு வருவாங்க. இப்படி ஃபுல்லாக எல்லாமே சொல்லி கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடோடு தான் இந்த கட்சி வந்துட்டு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்ப அரசியலாக இந்த ஒரு கட்சி இருக்காது. அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, எம்எல்ஏ வேட்பாளராக அவங்க நிற்க வைக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களே தொடர்ந்து பல காலத்துக்கு எம்எல்ஏ வேட்பாளராக நிற்க வைக்கப்பட மாட்டாங்க. ஒரு ஆள் இத்தனை முறை தான் எம்எல்ஏ வேட்பாளராக நிற்க முடியும், ஒரு ஆள் இத்தனை முறை தான் எம்பி வேட்பாளராக நிற்க முடியும், ஒரு ஆள் இத்தனை முறை தான் கவுன்சிலர் வேட்பாளராக நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாடுகளும் அந்த எண்ணிக்கையும் வந்துட்டு எங்களுடைய கட்சியில் இருக்கும். அப்படி தான் எங்களுடைய கட்சி கட்டமைக்கப்பட போகுது. அந்த எண்ணிக்கை இத்தனை முறை தான் இருக்கப்பட முடியும் அப்படின்ற ரூல் எனக்குமே உண்டு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 22-25 நிமிஷம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசி வீடியோவாக வந்து வெளியிட்டிருக்கிறாரு. மற்றபடி கட்சியினுடைய பெயர் இதுதான் அப்படின்றது சார்ந்து கட்சியினுடைய பெயர் எதுவும் வந்துட்டு அவர் குறிப்பிடலை. முதல்ல இயக்கமாக இருக்க போகுது, அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக ஆரம்பிக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய பொது தேர்தல்கள், அதாவது உள்ளாட்சி தேர்தல்லையே எங்களுடைய கட்சி போட்டியிடும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. பல நல்ல தலைவர்களை நாங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சி நிலைநிறுத்தணும், எங்களுடைய கட்சியில் பல நல்ல தலைவர்களை வந்துட்டு கொண்டு வரணும், அப்படிப்பட்ட வேலைப்பாடுகள் நிறைய இருக்குது அப்படின்றதையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படி என்னதான் அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ விஷயங்களை பேசி வீடியோ வெளியிட்டிருந்தாலுமே அவர் மேலே சில விமர்சனங்களும் வைக்கப்படுது. என்னன்னா, இவர் ஒரு RSS மூலமாக தான் அரசியலுக்குள்ளே இருக்கப்பட்டு அரசியலுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்து பிஜேபியில் இவ்வளவு நாட்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியினுடைய கொள்கையை தான் தன்னுடைய கொள்கையாக எடுத்து இவ்வளவு நாட்கள் பேசிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் பிஜேபியினுடைய பி டீமாக தான் தமிழகத்துக்குள்ளே இறங்குறாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இவர் மேலே வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த பிம்பம் எதனால் வருது அப்படின்றத நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலேயே ரொம்ப தெளிவாக நம்மளுடைய சேனல்லையே வந்து பேசியிருந்தோம். அதாவது அதிமுக திமுக அப்படின்னு இருந்த தமிழ்நாட்டில் அதிமுகவை கொஞ்சம் கீழே தள்ளி அதிமுகவில் சவாரி செஞ்சு பாஜக திமுக விசஸ் பாஜக அப்படின்னு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதிமுகவை கீழே தள்ளி அதிமுக மேலே சவாரி செஞ்சு அதிமுகவை இந்த நிலைக்கு இப்போது தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் திமுக விசஸ் பாஜகன்னு கொண்டு வரதுக்காக
பாதி கட்டம் தாண்டி இவ்வளோ ட்ரை பண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தாவேக்கான்ற கட்சி ஆரம்பிச்சு திமுக விசஸ் தாவேக்கா அப்படின்ற நிலைப்பாடை கொண்டு வந்து பாஜக வந்துட்டு கேமை விட்டே தள்ளி வச்சுட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்தோடனே இனிமேல் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போயிட்டு ஆரம்பிக்க முடியாது அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா பாஜக பல பரிசோதனைகளை பண்ணி பார்த்தாங்க. பல வழிகளில் தமிழ்நாடுக்குள்ளே பிஜேபியை கொண்டு வந்து காலூன்றணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை எடுத்திருந்தாங்க. ஆனால் எதுவுமே வந்துட்டு கை கொடுக்கல அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் இப்போது இளைஞர்கள் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய, ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது இளைஞர்கள் பின்புலம் கொண்ட ஒரு நபர் மூலமாக தான் பாஜக தமிழகத்துக்குள்ளே காலூன்ற முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் தான் அண்ணாமலை அவர்களை புதிய கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ரூபத்தில் பிஜேபியினுடைய பிளானாக தான் இது வந்துட்டு செயல்படுத்தப்படுது. அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் அண்ணாமலை அவர்கள் மேலே எடுத்து வைக்கப்படுது. எனவே அண்ணாமலை அவர்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து நம்மளால சில விஷயங்களை யூகிக்க முடியும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ணாமலை அவர்களும் இதுவரைக்கும் ஒரு நாகரிகமான அரசியலை தான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவருடைய ஐடியாலஜியும் அந்த மாதிரி தான் இருந்திருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இப்போ மக்கள் மேடை மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போதான் பேசி ஜூன் 5ஆம் தேதி ஈவினிங் போல அந்த இயக்கம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். மாபெரும் மக்கள் சக்தியா உருவாகிறதுக்கு நீங்க எல்லாரும் எங்க கூட சேர்ந்து பயணம் செய்யணும், தமிழ்நாட்டை நல்ல இடத்துல நாம் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் பேசி வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் கூட மக்கள் சில பேர் போயிட்டு கமெண்ட்லாம் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு வந்துட்டு தமிழகத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரலையா, இப்போ தான் வருதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள கேள்வி கேட்குற மாதிரி சில கமெண்ட்ஸையும் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்குறதும் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதாவது இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் போன 2 வருஷத்துக்கு முன்னாடியோ எப்பயோ வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இப்போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அந்த இடத்துல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து இவர் கட்சி ஆரம்பித்து உள்ளே வராரு அப்படின்னா இது வந்து பிஜேபியோட பிளானாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ரசிகர்களை திரட்டி ரசிகர்களுடைய ஆதரவை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லதா ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இயக்கத்தை இப்போ ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் வந்துட்டு போகுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகலேருந்து விலக போறாரு, புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற டாக் வந்ததுலேருந்தே ரஜினிகாந்த் அவர்களின் ஆதரவோடு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற பேச்சுவார்த்தையும் கூடவே சேர்ந்து வந்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ நடக்கக்கூடிய விஷயங்களை ஒப்பிட்டு பாருங்களேன். அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிடுறாரு. இந்த சைடு ரஜினிகாந்த் அவர்களும் அவருடைய மனைவியை வச்சு இயக்கம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த இயக்கத்தின் மூலமா அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த கட்சியில் அப்படி இணையணும் அண்ணாமலை அவர்கள் பிளஸ் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்ற ஒரு தோற்றத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ரஜினிகாந்த் அவர்களும் இப்போ இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி மூலமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் சில நாட்கள்ல என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது வெளியில வரும். ரஜினிகாந்த் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இணைய போறாங்களா, அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த மக்கள் மேடை மக்கள் இயக்கம் அப்படின்றது தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேவினுடைய காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தவர், கடந்த ஆட்சியில் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள், அதாவது நம்மளுடைய தாவேக்கா அரசு இவருடைய வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு அமலாக்கத்துறைக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நகராட்சித்துறை அமைச்சராக கடந்த ஆட்சி காலத்தில் KN நேரு அவர்கள் இருந்தார். அப்போ அவருடைய துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடந்தது, ஏகப்பட்ட லஞ்சம் பெறப்பட்டது அப்படின்ற புகார்களும் எடுத்து வைக்கப்பட்டது. வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1200 கோடி ஊழல் அப்படின்றது அவருடைய நகராட்சி துறையில் மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை ஈடு இருக்கிறாங்களே அவங்க ப்ரூஃபோட அந்த ஆவணங்கள் எல்லாமே அடங்கிய கடிதத்தை கிட்டத்தட்ட டிஎம்கே அவங்க பீரியட்ல இருக்கும்போது கடந்த ஆட்சியிலேயே 3 முறை டிஜிபி அலுவலகத்துக்கு கடிதம் அனுப்பிட்டே இருந்தாங்க அமலாக்கத்துறை. இந்த KN நேரு அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் எல்லாத்தையுமே கையில வச்சு ஆவணங்கள் எல்லாத்தையுமே டிஜிபி அலுவலகத்துக்கு அனுப்பி வச்சு
நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 3 முறை கடிதம் வந்துட்டு அனுப்புனாங்க. ஆனால் அது வந்து டிஎம்கே பீரியட் இல்லையா, அது வந்து டிஎம்கேவினுடைய அமைச்சர் இல்லையா KN நேரு அவர்கள். அதனால டிஎம்கே என்ன பண்ணாங்க, சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அமலாக்கத்துறைக்கு எந்த ஒரு ரிப்ளையும் அனுப்பவும் இல்லை, கிடப்பில் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ தான் டிஎம்கே பீரியட் முடிஞ்சிருச்சு இல்லையா, நம்மளுடைய தாவைக்க அரசு, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாரு. KN நேரு அவர்களுடைய வழக்கு சார்ந்து அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்துக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி மூலமா KN நேரு அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு FIR-ம் போடப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன, அவரை விசாரணைக்கு அழைப்பாங்க. அது வந்துட்டு கைது வரைக்கும் போகும். ஏன்னா ப்ரூஃபோட அமலாக்கத்துறை ரெடியா இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, அதே போலதான் இப்போ KN நேரு அவர்களுக்கும் நடக்க போகுது. KN நேரு அவர்களை தொடர்ந்து டிஎம்கேவினுடைய ஊழல் செய்த அனைத்து அமைச்சர்களும் வரிசையா ஒருவர் பின் ஒருவரா வந்து இப்போ ED கிட்ட சிக்க போறாங்க. அது எல்லாத்துக்குமே ஒப்புதல் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கொடுக்க போறாரு. இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறது, இந்த FIR கேஸ் எல்லாம் ஃபைல் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியா அவங்க மேலெல்லாம் இப்போ நடவடிக்கை எடுத்து FIR ஃபைல் பண்ணி வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா டிஎம்கே பீரியடில் டிஎம்கே செஞ்ச வேலைகளுக்கு கூடவே போய் அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட்ட இந்த பீரியடில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருண் IPS அவர்கள் தான் வழக்கு பதிவு பண்ணி FIRலாம் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு தான் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன போட்டுட்ருக்குறாங்கன்னா, அவனோட பொருளே எடுத்து அவனையே செய்கிறது இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அருண் IPS அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையாக நியமிச்சிருக்கிறாரு அப்படின்னு செய்தி வெளியில் வரும்போதே நம்ம எல்லாரும் இதை பேசியிருந்தோம். ஸோ அவரை வச்சே டிஎம்கேவினுடைய அமைச்சர்களை கைது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவரை வந்து நியமிச்சிருக்கிறாரு நம்மளுடைய முதல்வர் அப்படின்ற மாதிரிலாம் பேசணும். அது அப்படியே வந்துட்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ KN நேரு அவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுவார், கைது செய்யப்படுவார். அவரை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த இப்போ டிரான்ஸ்ஃபார்மில் ஊழல் செய்தாங்க இல்லையா, மின்சார வாரியத்துறையில், அதுலேயும் ஒரு 400 கோடி ஊழல் இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறை அமைச்சராக அவர் ADMK பீரியட்ல இருக்கும்போது அங்கே நடந்த ஊழலுக்கான வழக்கே வந்துட்டு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது சார்ந்த விசாரணையும் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஆரம்பிப்பாங்க. அடுத்தது இந்த மின்சாரத்துறை சார்ந்த 400 கோடி ஊழல் சார்ந்த வழக்கிலையும் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே விசாரணையாக ஆரம்பிப்பாங்க. ஆக மொத்தம் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே 2 வழக்குகள் இப்போ தொடரப்பட போகுது. இப்போ KN நேரு அவர்களை தொடர்ந்து அடுத்ததா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒப்புதல் கொடுக்க போறாரு அமலாக்கத்துறைக்கு விசாரணை பண்றதுக்காக. சோ ஊழல் செய்த டிஎம்கேவினுடைய அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவரா ED கிட்ட இப்போ மாட்ட போறாங்க, கைதும் செய்யப்பட போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா ஜூன் 4ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சார் பதிவாளர் அலுவலகம், அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஃபுல்லா வந்துட்டு ஆய்வு மேற்கொண்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி அவங்களுடைய டீம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆர்டர் படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு ஆய்வு மேற்கொண்டாங்க. அப்படி ஆய்வு மேற்கொண்டதுல கிட்டத்தட்ட கணக்குல வராத பணம் எவ்வளோ தெரியுமா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? ஒரு 52 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 38 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் வந்துட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பணம் எல்லாமே கணக்குல வராதது அப்படின்னா என்ன, லஞ்சமா வாங்கப்பட்ட பணம். இவங்க ரைடுக்கு போகும்போது அந்த அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே லஞ்சமா வாங்கி அங்கே வச்சிருந்துருக்குறாங்க. ஸோ அந்த அவங்க போன டைமில் மாட்டின பணமே 38 லட்சம் ரூபாய் மொத்தமாக தமிழகம் முழுவதும் 52 ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடிலாம் அவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்றத மட்டும் கணக்கிட்டு பாருங்கள். அதுலேயும் பார்த்தோன்னா இந்த சேலம், கன்னியாகுமரி இந்த இடங்களில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ஆய்வுக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே அவங்க லஞ்சமாக வாங்கி வச்சுருந்த பணம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நோட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ரூபா நோட்டு, அது எல்லாத்தையுமே அப்படியே கசக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா விண்டோ வழியாக வெளியில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்திருக்கும், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ ஒரே நாளில் 52 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து மொத்தமாக 38 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பணம், லஞ்சமாக அவங்க வாங்கி வச்சிருந்த பணத்தை நம்மளுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டீம் வந்துட்டு கைப்பற்றி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க. அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது ஆதாரத்தோட ப்ரூவ் ஆனிச்சு அப்படின்னா
மேற்கொண்ட நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கப்படும் அப்படின்ற உத்தரவாதமும் நம்மளுடைய தமிழக அரசு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் டிவிகே அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் யாருமே லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டருமே வந்து போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அங்கங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அதிகாரிகள் லஞ்சம் வாங்கக்கூடிய அந்த நிகழ்வை அப்படியே வந்துட்டு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இதில் சோஷியல் மீடியாவில் போடப்படுற அந்த விஷயம் எல்லாத்துக்குமே உடனடியாக நம்மளுடைய தாவைக்கா அரசில் நடவடிக்கை எடுக்கப்படுது. நிறைய பேர் போலீஸ் வந்துட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கிற காரு, அதுக்கப்புறம் டாடா ஏசி அந்த மாதிரி போகக்கூடிய வாகனங்களில் லஞ்சம் வாங்கக்கூடியதையே வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த அதிகாரி சஸ்பெண்ட் வரைக்கும் போகிறாங்க. ஸோ இவ்வளோ தீவிரமாக நடந்துட்டு இருக்கும் போதும் தைரியமாக இன்னமும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள், சார் பதிவாளர் அலுவலகங்கள்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க தைரியமாக தானே வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசு அதிகாரிகள் எல்லாரையும் சொல்லலை, இந்த மாதிரி லஞ்சம் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது டிஎம்கே பீரியட் கிடையாது, இது டிவிகேவினுடைய அரசாங்கம். இங்கே வந்து லஞ்சம் வாங்க முடியாது. அப்படி நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்க அப்படின்றது தெரிய வந்ததுன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுடைய பதவி பறிபோகக்கூடிய நிலைமை வரைக்கும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் ரொம்ப உஷாரா இருங்க, அவாரா இருங்க. நீங்க இப்போ ஒரு அரசு சார்ந்த அலுவலகத்துக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு வேலைக்காக போறீங்க அப்படின்னா, அங்க அவங்க லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா துணிஞ்சு தட்டி கேட்டு எதிர்த்து பேசுங்க. உடனே வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியால போடுங்க. ஏன்னா நம்மளுடைய டிவிகே அரசாங்கத்தில் உடனடியா நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படுது. ஸோ துணிஞ்சு நீங்க வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியால போடுங்க. அதே போலதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரைவேட் ஸ்கூலினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே அந்தந்த ஸ்கூலினுடைய வெப்சைட்ல போடணும். அங்க இருக்கக்கூடிய தகவல் பலகையில வந்துட்டு ஒட்டணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்ல இந்த கிளாஸ்க்கு இவ்வளோதான் ஃபீஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபுல்லா கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய தமிழக அரசு ஆர்டர் போட்டிருந்தாங்க இல்லையா? அதை புகைப்படமும் எடுத்து மாவட்ட கல்வி அதிகாரிக்கும் அனுப்பி வைக்கணுன்ற அளவுக்கு இந்த அளவுக்கு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தும் இப்போ ஒரு சில ஸ்கூல்ல என்ன நடந்திருக்குன்னா, 10th ஃபீஸ் வந்து 46,000 அப்படின்னு அவங்களுடைய தகவல் பலகையில் எழுதி போட்டிருக்கிறாங்க. வெப்சைட்டு, அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே இதுதான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு அந்த பேரண்ட்ஸ் அவங்க பொண்ணை வந்து 10th அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் அந்த ரசீது கொடுப்பாங்க இல்லையா, ரெசிப்ட்டு, அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 68,000 அப்படின்னு போட்டு இவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, என்னங்க 46,000 தானே எழுதி போட்டிருக்கிறீங்க, என்ன நீங்கள் வந்து 68,000 கேட்குறீங்க? அப்படிங்கும்போது கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஸ்கூல் நடத்த முடியாது, அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, நீங்கள் 68,000 தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அப்படியே அந்த பேரண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ரசீதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆன்லைன்லேயுமே கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஃபைல் பண்ணி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ராஜ்மோகன் அவர்களுடைய கவனம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இப்போ நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. அதனால இப்போ ஒரு திட்டம் அறிவிக்கப்படுதுன்னா அரசாங்கம் அதை வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம பொதுமக்களாக இருக்கக்கூடிய நம்மளுமே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை உடனடியாக கவர்மெண்ட்டுடைய கவனத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அந்த திட்டம் சிறப்பாக செயல்படும். ஸோ பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கும் போது அவங்க நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா அதை ஒரு வீடியோவாவோ இல்லை அந்த ரசீதையோ எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ மூலமாக நாங்கள் பதிவு பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது திமுக தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் போகிற இடத்துலலாம் போயிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஏற்கனவே பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் முன்னாள் துணை முதல்வர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு ஏற்கனவே ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது அங்கே போயிட்டு இது நாங்கள் இப்படி ஜெயிக்கலை, நாங்கள் தோத்ததுக்கு இதுதான் காரணம், அவங்க ஜெயிச்சதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம் இல்லையா? இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 2வது முறையாக அவர் ஜெயிச்ச தொகுதி இருக்கு இல்லையா, திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி, அங்கே போயிட்டு 2வது முறையாக நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்தை வந்துட்டு கூட்டி அதில் வந்து டிவிகேவை பற்றி பேசியிருக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை போயிட்டு நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தெல்லாம் கூட்டி நன்றிலாம் சொல்லி பேசி முடிச்சுட்டு வந்துட்டார். இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, 2வது முறையாகவும் போய் நன்றி தெரிவிக்கிற கூட்டம் அப்படின்ற பேர்லேயே கூட்டத்தை கூட்டி டிவிகேயை பற்றி அழுதுருக்கிறாரு, புலம்பிருக்கிறாரு அப்படின்ற விஷயந்தான் பார்க்கப்பட்டது. அவர் பேசின வீடியோலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எப்போ இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்குன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சிக்கு சென்று நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் நன்றிலாம் தெரிவிச்சுட்டு டிஎம்கேவெல்லாம் பற்றி பயங்கரமாக பேசியிருந்தார் இல்லையா,
அவர் பேசினதுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை கூட்டி விஜய் அவர்கள் பேசின மாதிரியே டைலாக் எல்லாம் இவருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது விஜய் அவர்களாக மாறிய உதயநிதி அவர்கள் அப்படின்ற அளவுக்கு அவருடைய டைலாக்ஸ் எடுத்து லைட்டாக வந்துட்டு மாடுலேட் பண்ணி இவர் வந்து பேசி வச்சிருக்கிறாரு. அதில் டிவிக்கே விமர்சிக்கிறதா நினச்சி சில பழமொழிலாம் சொல்லி பயங்கரமாக வந்துட்டு பேசி வச்சிருக்கிறாரு. இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, மக்களும் நானும் வந்துட்டு ஒன்று தான், இடையில யாரும் வர முடியாது, எங்களை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா நம்ம கிட்ட, அதே டைலாக உதயநிதி அவர்களும் எடுத்து யூஸ் பண்ணி பேசி வச்சிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, திருவல்லிக்கேணி மக்களையும் என்னையும் யாரும் பிரிக்க முடியாது, நடுவில் யாருமே வர முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து திருச்சிக்கு போயிருக்கும்போது திருச்சி மக்கள் வந்துட்டு என்னுடைய கண்கள் மாதிரி அப்படின்லாம் பேசியிருந்தார் இல்லையா, திருச்சி மக்கள் என்னுடைய செல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் இல்லையா, அந்த டைலாக்கை அப்படியே இவர் மாற்றி போட்டு திருவல்லிக்கேணி மக்களுடைய செல்ல பிள்ளை நான் தான் அப்படின்ற மாதிரி இப்படி மாற்றி அப்படியே பேசி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். என்னன்னா, நீங்கள் வந்து கவர்ச்சினால தான் மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சியில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் சார் உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து உதயநிதி அவர்கள் கேட்டிருக்கிறார். நீங்கள் வந்து கவர்ச்சினால தான் ஜெயிச்சிங்க அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வரக்கூடாது, அதனால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. நீங்கள் என்ன கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாதிரி மக்களுக்காக போராடி சிறைக்கு போயிட்டு வந்து முதல்வர் ஆனீங்களா? எங்களுடைய முன்னாள் முதல்வர் டிஎம்கேவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி மிசா சட்டத்தில் சிறைக்கு போயிட்டு மக்களுக்காக போராடி சிறைக்கு போயிட்டு வந்து முதல்வர் ஆனீங்களா? இல்ல, நீங்க கவர்ச்சினால தானே வந்துட்டு போனீங்க, எந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போயிட்டு நீங்க வந்துட்டு முதல்வராக வந்துட்டு போயிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டு வச்சிருக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கிறாரு, மக்களுடைய போராட்டங்கள்ல வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் நின்று குரல் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க அதை மறைக்கணும், மக்களுக்கு வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்களை எடுத்து வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு தெரியும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றதன் மூலமாக மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தெரியும். ஸோ இப்போது உதயநிதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா, நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ அவர் சொன்ன ஒரு பேச்சுக்காண்டனே வச்சுக்கலாமே, நீங்கள் என்ன பண்ணீங்க, மக்களோட போராட்டத்தில் ஈடுபட்டீங்களா, மக்களுக்காக சிறைக்கு போனீங்களா, நீங்கள் எப்படி வந்துட்டு முதல்வராக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு கேட்குறாரு இல்லையா. இந்த கேள்வியை அவரே கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கணும் அப்படின்றது தான் இங்கே வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எம்எல்ஏவானாரு, எந்த மக்களுக்காக குரல் கொடுத்து சிறைக்கு போயிட்டு துணை முதல்வரானாரு? அப்போ இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம் நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அண்ணாமலை அவர்கள் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் மேலே பிஜேபியினுடைய பி டீம் தான் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிற அந்த வருகையை மக்களாகி நீங்கள் வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க? பிஜேபியோடைய பி டீம் தான் இவர் அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை பிஜேபிக்கிட்டேருந்து அவர் வந்து பிரிஞ்சு வந்துட்டாரு, புதிதான ஒரு கட்சி தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் புதிதாக ஒரு மக்கள் இயக்கத்தை இப்போ போயிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்கும்போதும் உங்களுக்கு என்ன தோணுது, என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.